உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணை அவசர கதியில் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறி தேர்தலை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் நேற்று ரத்து செய்தார். தேர்தல் தொடர்பான அரசாணையையும் அவர் ரத்து செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள உரிமை மற்றும் விதிகள் அடிப்படையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதாகவும் தேர்தலை அறிவித்ததில் எந்தவித விதி மீறல்களும் இல்லை எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தங்கள் தரப்பு வாதங்களை தனி நீதிபதி முழுமையாக கருத்தில் கொள்ளவில்லை என்றும், எனவே தேர்தலை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் மேல்முறையீட்டு மனு நாளை நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ், கல்யாண சுந்தரம் முன்னிலையில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து இன்று மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இந்த மனுவில் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நேற்று தனி நீதிபதியின் பிறப்பித்த உத்தரவு எங்கள் தரப்பு கருத்துக்களை முழுமையாக ஆராயாமல் கருத்தில் கொள்ளாமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக முறையாக இடஒதுக்கீடுகள் பின்பற்றப்படவில்லை என கூறியும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் குறிப்பாக பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடுகள் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என கோரி திமுகவின் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்த உத்தரவில் தேர்தல் நடவடிக்கைகள் முறையாக இல்லை எனவும், அவசர கதியில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும், முதல் நாள் மாலை அறிவிக்கப்பட்டு அடுத்த நாள் அன்று நள்ளிரவில் இணையதளத்தில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு அன்று காலையிலே, அதாவது இரவு 12:15 மணி அளவிற்கு இணையதளத்தில் அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு அன்று காலை 11 மணிக்கு தேர்தல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பது என்பது போதுமான வாய்ப்புகளை அனைத்து தரப்பினருக்கும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும், இதில் சிலருக்கு சாதகமாக செயல்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே தற்போதைய நிலையில் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தப்படுவதை மாநில தேர்தல் ஆணையம் உறுதி செய்யப்பட வேண்டும். அவ்வாறு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தேர்தல் உண்மையான ஜனநாயகத்தை அமைக்க முடியும். நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அரசியலமைப்பாக இருப்பது உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள் நேரடியாக மக்களிடம் சென்றடைகிறார்கள். மக்களுடைய திட்டங்கள் மற்றும் மக்களுடைய சேவைகளை முழுமையாக செய்யப்பட வேண்டும் எனில் உள்ளாட்சி அமைப்புகள் முறையாக செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே இது தொடர்பான சேவைகள் மற்றும் அரசனுடைய பணிகள் முழுமையாக அடித்தட்டு மக்கள் வரை சென்றடையும். எனவே தற்போதைய நிலையில் உள்ளாட்சி தேர்தல் அவசர கதியில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும், மேலும் இடஒதுக்கீடுகள் தொடர்பாக எந்த ஒரு நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டதாக இந்த நீதிமன்றம் கருதவில்லை. எனவே தற்போதைய நிலையில் தேர்தல் நடத்துவது என்பது சரியானதாக இருக்காது. எனவே இது தொடர்பான அறிவிப்பாணை ரத்து செய்வதாகவும், புதிதாக டிசம்பர் தேதிக்குள் மீண்டும் அறிவிப்பாணை வெளியிட்டு தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மாநில தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் எனவும் நேற்று தனி நீதிபதியான திரு கிருபாகரன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று இது தொடர்பாக மேல்முறையீட்டு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக ஆலோசனையும் நேற்று மாலை முதல் மாநில தேர்தல் அதிகாரிகளும் தமிழக அரசின் அதிகாரிகளும் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று இது தொடர்பாக மேல்முறையீடு செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், இது தொடர்பாக ஆலோசனை பெறப்பட்டு மேல்முறையீடு செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உயரதிகாரிகள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதிய பிறகு திமுக சார்பில் ஒரு கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த மேல்முறையீடு மனு ஒருவேளை தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து, உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தடை விதிக்க கோரி தமிழக அரசோ மாநில தேர்தல் ஆணையமோ மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்தையும் அதில் பதிவு செய்ய வேண்டும். தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் தனி நீதி உத்தரவுக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என தெரிவித்து கேவியட் மனு ஒன்றை திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒரு முறையீடு ஒன்று செய்வார்கள். அதாவது அவர்கள் நீதிபதியிடம் நேரடியாக முறையீடு செய்யப்பட்ட அவசர வழக்கை சொல்ல என எதிர்பார்க்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு வழக்கு விசாரணை தொடங்கிய பொழுது முறையீடு செய்வது அரசின் சார்பில் முறையீடு செய்யப்படும், மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் முறையீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் முறையீடு செய்யப்படாமல் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து நேரடியாக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். நீதித்துறை பதிவாளர் அவரிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேல்முறையீட்டு மனுவில் அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், அரசியலமைப்பு சட்டம் தங்களுக்கு வகுத்துள்ள அனைத்து உரிமைகள் மற்றும் கடமைகள் படியே நாங்கள் தேர்தல் தேதி அறிவித்ததாகவும், இதில் எந்தவித விதிமுறை மீறல்களோ அல்லது விதிமுறை தளர்வுகளோ எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும், ஏற்கனவே என்னென்ன நடைமுறைகளில் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளதோ அதே நடைமுறைகளில் மட்டும்தான் தேர்தல் நடைபெற்றுவதாகவும், அதற்கான செய்திகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், போதிய அளவிற்கான பிரதிநிதித்துவ வாய்ப்புகள், இடஒதுக்கீடுகள், சுழற்சி முறையான இடஒதுக்கீடு அனைத்தும் முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கிறதாகவும்,
போதுமான அனைத்தையும் முன்கூட்டியே தாங்கள் அறிவித்திருப்பதாகவும், ஆனால் இதனை தனி நீதிபதி தன்னுடைய உத்தரவில் கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் அறிவிப்பாணைக்கு தடை விதித்திருப்பதாகவும், எனவே திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மனு தற்போது பதிவுத்துறையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் இந்த நம்பருக்கு இந்த வழக்கிற்கு இன்னும் எண் கூட வழங்கப்படாமல் பட்டியலிடப்படாமல் இருக்கிறது. இந்த வழக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நிலையில் இந்த வழக்கு இன்னும் எண் கூட இடப்படாமல் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுக்களில் தனி நீதிபதியின் உத்தரவுகள் முழுமையாக திருப்திகரமாக இல்லை எனவும், தங்கள் தரப்பு வாதங்களை முழுமையாக அவர்கள் கேட்டறியாமல் தங்கள் தரப்பு வாதங்களை முழுமையாக கருத்தில் கொள்ளாமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இடஒதுக்கீடுகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள விதிகளின்படியே தாங்கள் வகுத்து செயல்படுத்தி இருப்பதாகவும், எனவே இதில் தனி நீதிபதியின் உத்தரவு என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும், தனி நீதிபதி உத்தரவு என்பது தேர்தல் நடவடிக்கைகளில் பெருமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே உடனடியாக தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தங்களுடைய மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மேல்முறையீட்டு மனு இன்று எண்ணிடப்பட்டால் நாளை உயர்நீதிமன்ற நீதிபதி குழுவாடி பி ரமேஷ் கல்யாணசுந்தரம் தலைமையிலான முதல் அமர்வில் விசாரணைக்கும், அவ்வாறு இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு நாளை விசாரணைக்கு வரும்பொழுது நீதிபதி குழுவாடி ரமேஷ் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கும் அல்லது இடைக்காலமாக இவர்கள் தனி உத்தரவை தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் தற்போது ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நாளை விசாரணைக்கு இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியும். மாநில தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் நீக்கப்படுமா அல்லது தொடர்ந்து தடை உத்தரவு தொடர்ந்து அமல்படுத்தப்படுமா என்பது நாளை விசாரணையின் போதுதான் தெரிய வருகிறது.